Hi friends, welcome to Ma's Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து உங்க எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ என் ஃபேஸ் காமிச்சு ஃபர்ஸ்ட் போட்டிருந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் என்ன விஷ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நான் என்னோடய ஸ்மார்ட் கிச்சனுக்கு நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கேங்க. அதெல்லாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் வந்து இது எல்லாம் ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட இது ஒரு 1 இயராக நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது காட் பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய நியூ கிச்சனுக்காக இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏன் இதை இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இதில் நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு கூட வந்துருச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் போட்டிருக்க டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஆனால் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ எல்லாமே ரேட்டு கூட இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குற டைமில் காட் பண்ணி நீங்கள் வாங்கி பெனிஃபிட் ஆகிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து மார்பிளில் இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த கருப்பு கருங்கல்லில் செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே எங்கள் கிராமத்து வீட்டில் இல்லை. நான் அங்கே வச்சுருந்தது தான் இங்கே எடுத்துக்கொண்டாந்து வச்சுருக்கேன். அங்கே போனால் இஞ்சி டீ போடுறதுக்கு, ஏலக்காய் டீ போடுறதுக்கெல்லாம் இடிக்கிறதுக்கு எனக்கு அங்கே கல் இல்லை. நான் சும்மா ஒரு சுத்தியல் வச்சு தான் அடித்து அப்பப்போ போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இது வந்து ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் 299க்கு. இது பார்த்திங்கன்னா இதான் என்னோடய பழைய கல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எனக்கு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. இது வாங்கி 20 வருஷம் இருக்கும். அப்போவே இது வந்து நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து மார்பிளில் இருக்குது, சின்னதாக இருக்குது. இப்போயுமே இது வந்து 300க்கு தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து வுட்டில் இருக்க ஒரு பெப்பர் க்ரஷரு. இது வந்து 1999 ரூபா, கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட போட்டுறதுக்கு. ஆனால் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நல்ல ஆஃபரில் வந்துச்சு வாங்கினேன். இது மாதிரி வுட்டில் வாங்கணுன்னு ரொம்ப நாள் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் முன்னாடி வந்து கிளாஸ் மாதிரி ஒரு ஃபைபர் க்ரஷர் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து இந்த உள்ளே இருக்க கம்பி அப்படியே உடஞ்சி வந்துருச்சு. அதனால தான் அதை தூக்கி போட்டுட்டு இது ரொம்ப நாளாக மரத்தில் வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஷாப்பில் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப விலையாக போட்டிருந்துச்சு, 1000க்கு மேலே போட்டிருந்துச்சு. இது ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னும் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நான் வாங்கும்போது 255 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு வந்து 300 போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேங்க. இது வந்து ஒரு லாங் ஸ்பூன் மாதிரி இருக்குது. இது வந்து வெறும் 49க்கு வாங்கினேன். இதோட எம்ஆர்பி ரேட்டு வந்து 300 போட்டிருக்காங்க. இது நல்ல டீலாக இருந்துச்சுன்ட்டு நான் 3 ஸ்பூன் வாங்கிட்டேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூனோட ப்ரைஸ் வந்து 135 போட்டிருக்கு. இது மாதிரி நான் அப்பப்போ எப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் நான் ஆர்டர் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக ஏதாவது வதக்கிறதுக்கு, லாங்காக உள்ள பாட்டில் போடுறதுக்கு, பாட்டிலில் ஏதாவது எடுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் 49க்கு தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா உட்டன் பவுலு. இதுவும் வந்து செட்டு 4 வாங்கியிருந்தேன். இது ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன், ஷார்ட் வீடியோவில். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 1475க்கு வாங்கினேன். இது வந்து 4 செட் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நான் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணலை. என்னோடய புது கிச்சனில் தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இதுவுமே நல்ல டீலாக இருந்துச்சு. இதோட எம்ஆர்பி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது இப்போ வரைக்கும் அதே ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதெல்லாம் லிங்க் இருக்கோ அது எல்லாவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பாக்ஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜியோ மார்ட்டில் வாங்கினேன். இது வந்து பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு. இது வந்து கீழே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறது மாதிரி.
இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம பருப்பெல்லாம் கொட்டிட்டு மேலேருந்து எடுக்காமல் அடியில் ஸ்டோராக இருக்கிற பருப்பை வந்து ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காது அப்படின்னு ஒரு சமையல் கலை நிபுணர் ஒருத்தர் சொன்னார். அதுவும் யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். சரி, இதுவும் நல்ல டீலாக இருந்துச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் எனக்கு மறந்துருச்சு. ஜியோ மார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு இது வாங்கி. நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணும்போது எங்கள் பாப்பா பார்த்துட்டு இதெல்லாம் எங்கம்மா வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பிடிச்சிருக்கு, ரேட்டு ரொம்ப ஆஃபர் போடுவாங்க அந்த டைமில் எல்லாம் வாங்கி நான் வந்து மேலே லாஃப்டில் எடுத்து வச்சுருவேன். அதை எல்லாம் நம்ம புது கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு தான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், பருப்பு கொட்டிட்டு கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கப்பு வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். இது செவத்திலே ஃபிட் பண்ணுறது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பருப்பு வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லைன்னா நடுவில் இருக்க அந்த டிவைடரை எடுத்துட்டு ஒரே பருப்பு ரைஸு எது வேணுமாலும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து நான் ப்ளூ அண்ட் பிங்க் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக நான் வாங்கி அப்படியே வச்சுட்டேன் பிரிக்காமலே. இதில் வந்து பிங்க் எனக்கு வந்து டேமேஜாக தான் வந்திருந்திருக்கு. இதை நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். அப்போவே பார்த்துருந்தா ரிட்டன் போட்டிருந்துருக்கலாம். அதனால் நீங்கள் வாங்குகிற பொருளை வந்து டக்குன்னு பிரித்து அதை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க. நம்ம தான் லேட்டாக யூஸ் பண்ண போகிறோமேன்னு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் கம்மு வச்சு ஒட்டணும். அப்படியே இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு மேலேருந்து எதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு உள்ளே போயிடாது. உள்ளே போகிற அளவுக்கு அது உடையலை. இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஆனால் இந்த பாக்ஸு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்சல் வரும்போது தான் இது உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரேட்டு வந்து 350 தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதோட லிங்க்கு இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பை 1 get 1 ஆஃபரில் தான் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு கார்னர் ஸ்டாண்டு. இதுவும் நல்ல டீல் தான். இதோட ப்ரைஸும் எனக்கு ஞாபகம் இல்லை. இதோட லிங்க்கும் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருந்தால் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முன்னாடி உள்ள பொருளுக்கெல்லாம் லிங்க் இருக்குது, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதுவும் நல்ல டீலில் தான் இருந்துச்சு. இது ஷாப்லெல்லாம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரொம்ப ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஆன்லைனில் நல்ல டீலிங்கில் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி டீலிங் ஆஃபர்லாம் வரும்போது நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நிறைய பொருள் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை எல்லாமே கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக தர்றேன். ஆனால் ரேட்டு மட்டும் ஆன்லைன்லங்கும்போது அப்பப்போ மாறி வருது. நம்ம அதை செக் பண்ணி தான் வாங்கணும். இதோட ரிவ்யூ எல்லாமே நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாம் எந்தவித ப்ரமோஷன் வீடியோவும் இல்லைங்க. நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் அமேசானில் வாங்கினா ஒரு 5.5 பெட்டி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எவர் சில்வர் தான். அதில் வந்து நல்லா டீட்டெயில் ஒர்க் இருந்துச்சு. இதே மாதிரி பிராஸில் வாங்கணும்னு எனக்கு ஆசை. என்கிட்ட சில்வர் பிளைன்ஸ் 5.5 பெட்டி இருக்குது. நான் வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம புது கிச்சனுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 750க்கு வாங்கினேன். இப்போ என்ன ரேட்டுக்கு இருக்குதுன்னு நான் பார்க்கல. இதோட லிங்க் என்கிட்ட இருக்குது, இதையும் நான் உங்களுக்கு தர்றேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கும் கம்மியாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வெங்கலத்துலேயும் இருக்குது அந்த பிராஸில், அதுவும் ஒன்று வாங்கணும். இப்போதைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குங்க, நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதுக்கு வந்து எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. 4% ரிவ்யூ இருந்துச்சு. மேக்ஸிமம் நான் ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜுக்கு கிஃப்ட் வந்தது. 22 இயர்ஸ் ஆகுது இது. ஆனால் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். அது மேலே அந்த கலரெல்லாம் வீணாயிடுச்சு. இதை தூக்கி போடணுன்ட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு இது கண்ணில் பட்டுச்சு. சரி, இதில் வந்து நம்ம பிரியாணி ஐட்டம் எல்லாத்தையும் இதில்
அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். அவ்வளோதான், இன்றைக்கி என்னோடய பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னோ எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.